ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம ஹிந்து எடிட்டோரியலோட 16 ஜூன் வெக்காப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நடுவில் ஒரு 2-3 நாள் டிலே ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒர்க்கை நான் ஹெல்ட் ஆகியிருக்கேன். மேக்ஸிமம் இந்த வீக்கில் அது முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வர ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கான 16 ஜூனுக்கான வெக்காபுலரி வந்து உங்களுக்கு 17 ஜூன் அன்னைக்கு எப்படியாவது கையில் கிடைக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ரூட் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ஒரு வெக்காபுலரி பார்ப்போம். ஒரு எடிட்டோரியல் எடுப்போம், அது என்னென்ன வெக்காப் இருக்குது அதுக்கு மீனிங் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த வேர்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, அந்த வேர்ட்லேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரூட் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த வேர்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன இதுக்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுதுன்றனால தான் நான் அது பண்ணுறதில்ல. இப்போ அதுவும் ஒரு பெரிய குறையாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கும் ஒரு ரெமெடி கொண்டு வந்துட வேண்டியதான். ஸோ அதுதான். அண்ட் இந்த வெக்காபுலரிக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் மோரோவர் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிந்து வெக்காபுலரியில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, புல்டோசர் ஆன் த லூஸ். இந்த எடிட்டோரியல் செக்ஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ரெட்ரிபியூஷன். ஸோ ரெட்ரிபியூஷன், ட்ரிப், இட் மீன்ஸ் அலாட், கிவ், பே. இது வந்து ரொம்ப காமனாக ஒரு வேர்ட் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, ட்ரைப்னு ஒரு வேர்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அலாட், கிவ், பே, இதில் முக்கியமாக இந்த கிவ்ன்ற ஒரு வேர்ட் பார்த்துப்போம். ஸோ என்னென்னா, ஒரு ட்ரைபுன்றவங்க அவங்க கம்யூனிட்டிக்காக அவங்கள அர்ப்பணிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரைப் இன்னொரு ட்ரைப்குள்ளே போய் சேர முடியாது. ஸோ ட்ரைபுன்றதுக்கான அர்த்தமே அதுதான். ஓகே, ஸோ ட்ரைப்னா காட்டு மிராண்டி அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ ட்ரைபுன்றது என்னென்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குள்ளேயே ஒரு கஸ்டம்ஸை டெவலப் பண்ணி அவங்களோட அலிஜென்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கும். அதனால தான் அது ட்ரிப், கிவிங் யர் செல்ஃப் டு த கம்யூனிட்டி. அலாட், பே, இந்த மாதிரி வேர்ட்ஸும் இதுக்கான மீனிங்காக இருக்குது. இப்போ ரெட்ரிபியூஷன்றது என்னென்னா, ஸோ இதெல்லாம் ஆரம்பிச்சவே ஸோ நம்ம கொடுக்குறோம், அலாட் பண்ணுறோம், பே பண்ணுறோம். யூ ஹாவ் டு பே ஃபார் யர் சின்ஸ். இதுவும் இப்போ பேன்றது வந்துருச்சுன்னா என்னென்னலாம் பே பண்ண போகிறோன்றது இருக்குது. ரெட்ரிபியூஷனா ரெட்ரோன்னு ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்ரோ மீன்ஸ் பாஸ்ட் டைம். ஸோ ரெட்ரோ மியூசிக்னா அந்த காலத்தில் வந்த மியூசிக். அப்போ பாஸ்ட்ன்ற ஒரு மீனிங் ரெட்ரோக்கு இருக்குது. ரெட்ரிபியூஷன்றது என்னென்னா, நீங்கள் பாஸ்டில் பண்ண சின்காகவோ இல்லை ஒரு ராங் டூயிங்ஸ்க்காகவோ நீங்கள் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கணும். அ டிசர்வ்ட் பனிஷ்மெண்ட் ஆர் சிவியர் பனிஷ்மெண்ட், இதுக்கு பேர் தான் ரெட்ரிபியூஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தே ஃப்ளெட் பிகாஸ் தே ஃபியர்ட் ரெட்ரிபியூஷன் ஃபார் த ஜெனோசைட். ஸோ ஜெனோசைடை காஸ் பண்ணவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. எதுக்காகனா, they have to face retribution because they have to get the punishment, the deserved punishment. He was seeking retribution for the crime committed against him. So he was seeking retribution in the sense அவங்களுக்கு அந்த தண்டனையா. ஸோ ரெட்ரிபியூஷன் தண்டனை. ஸோ எதுக்காக தண்டனை, செய்த தவறுக்காக ஒரு தண்டனை கொடுப்போம். ஓகே, ஸோ he was seeking retribution for the crime committed against him. ஓகே, அடுத்து சினோனிம்ஸ் பார்ப்போம். பனிஷ்மெண்ட், பெனால்டி, நெமசிஸ், ஃபேட், டூம், வேஜஸ், ஜஸ்டிஸ், ரிவெஞ்ச், ரெப்ரசல், ரிட்டாலியேஷன். இது எல்லாமே இதுக்கான சினோனிம்ஸ். இப்போ இதில் பேஸ் பண்ணி என்னென்ன ரூட் வேர்ட்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ட்ரைபல், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபியூனல், ஆட்ரிபியூட், இன்னொரு வேர்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கான்ட்ரிபியூட். ஸோ ட்ரைபல் நான் சொன்ன மாதிரி ஆஃப் ஆர் ரிலேட்டிங் டு அ ட்ரைப். ஒரு ட்ரைபல்னா பர்சன் ஹூ கிவ்ஸ் ஹிம்செல்ஃப் ஃபார் த கம்யூனிட்டி. ஒரு காட்டில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களால இன்னொரு கம்யூனிட்டி கூட கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ட்ரைபல் லீடர் சப்போர்ட் த ப்ரொபோஸ்ட் ஹெல்த் சென்டர். ஸோ ட்ரைபல்ன்ற மூவின்னா அதுதான். Tribunal, a special court chosen especially by a government or governments to examine a particular problem. So tribunal என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்காகவே ஒரு கோர்ட்டோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸோ நம்ம கிரியேட் பண்ணுவோம். a special court chosen. Okay, an international tribunal of judges was established to investigate alleged war crimes. Okay, ஸோ இப்போ வார் கிரைம்ன்றது மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. வார் நடக்கும்போது நீங்கள் வந்து இங்கே இருக்க அந்த சோல்ஜர்ஸை மட்டும் தான் நம்ம கொள்ளணும். அங்கே இருக்க சிவிலியன்ஸோ அங்கே இருக்க பீப்புளை மேலே நமக்கு தட் இஸ் கால்ட் வார் கிரைம். ஓகே, அப்போ அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் ஆஃப் ஜட்ஜஸ், அப்போ 2-3 கண்ட்ரி சேர்ந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஸ்ரீலங்காவில் கூட நடந்திருக்கு. ஓகே, அடுத்து ஆட்ரிபியூட், அ குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக் தட் சம் ஒன் ஆர் சம்திங் ஹேஸ். ஆட்ரிபியூட்ன்றது என்னென்னா, யூ ஹேவ் அ குவாலிட்டி. ஸோ ட்ரிபியூனல்ன்றது என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அ ஸ்பெஷல் கோர்ட் சோசன், தட் இஸ் அலாட் பண்ணுறது ட்ரிபியூனல். ஓகே, ஆட்ரிபியூட்ன்றதுன்னா குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக் தட் சம்ஒன் ஆர் சம்திங் ஹேஸ். நம்ம கிட்ட இருக்க ஒரு குவாலிட்டி. ஓகே, ஸோ யார் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா அந்த பர்சன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், அவங்களோட கேரக்டர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இஸ்
you allot a person a certain quality. அப்போ அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு குவாலிட்டி அலாட் ஆகியிருக்கும். ஓகே, organizational ability is an essential attribute, is an essential character for a good manager. அடுத்து contribute, contribute in the sense to give. நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கிறது. கான்னா வித் அப்படின்ற ஒரு விஷயம். give with something, to give something, especially money, in order to provide or achieve something together with other people. Her family contributed rupees 50,000 to the fund. So அதுதான் contribution, to give something to someone. அடுத்து amply, amply, ample ஒரு வேர்டு இருக்கு. ampleனா plenty. நீங்கள் இந்த ample number ofனா huge number, enough or more than enough, plentiful, நிறைய இருக்கு. ஓகே, that is amply. இதில் வேர்ட் பாருங்க, the persistent reader is amply rewarded. amply rewarded in the sense hugely rewarded. இதில் வந்து இன்னொரு வேர்ட் பார்த்தீங்கன்னா amplify. amplifyனா பெருக்கிறது, பெருக்கி நம்ம சொல்லுவோம், ஒளிப்பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். that's called amplifier. amplify in the sense it ஒரு விஷயத்தை it produces in greater multiplication, to make something louder. Okay, amplified music or guitar. அடுத்து the fig leaf of legality. the fig leaf of legality, this is an idiom. So we use this idiom. A fig leaf is a representation of something where you hide a bad thing, something which is intended to hide an embarrassing or an awkward situation can be called a fig leaf. So you want to hide, for example, you faced an embarrassment. Okay, ஒரு embarrassment நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், ஒரு awkward situation இருக்கு, ஆனால் அதை மறைக்கிறோம், அதை வச்சு அதை எப்படியே செஞ்சு மறைக்கிறோம்ல, அதுக்கு வந்து ஒரு ஃபிக் லீஃபை எக்ஸாம்பிளாக வைக்கலாம். ஸோ ஃபிக் லீஃப்ன்றது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஃபிக் லீஃப் ஆஃப் லீகாலிட்டின்றது என்னன்னா, ஸோ லீகாலிட்டியை வச்சு நமக்கு இருக்க ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட்டை மறைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக் லீஃப் ஆஃப் லீகாலிட்டி. ஸோ ஒரு ஆக்வர்ட் சுச்சுவேஷன் இருக்குது, ஆனால் அதுக்கு காரணம் என்னன்றது சொல்லாமல் அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுக்கு ஒரு லீகாலிட்டி இருக்குது, இதுக்கு ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்கிறது பேர் ஃபிக் லீஃப் ஆஃப் லீகாலிட்டி. அடுத்து டெமாலிஷன். ஸோ டெமாலிஷன் அப்படின்றது என்னென்னா, ரூட் வேர்ட் மால். மால் மீன்ஸ் மாஸ் பல்க். ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரில் இருக்கும். டீன்றது நெகட்டிவ். ஓகே, அதை தரமட்டமாக்குறதுக்கு பேர் தான் டெமாலிஷன். அப்போது இப்படி இருக்க பில்டிங்னால, பெரிய பில்டிங்கை நம்ம தரமட்டமாக ஆக்குறதுக்கு பேர் டெமாலிஷன். த ஆக்ட் ஆஃப் டிஸ்ட்ராயிங் சம்திங் சச் ஆஸ் அ பில்டிங், தட்ஸ் கால்ட் டெமாலிஷன். அப்போ மால்னா மாஸ் பல்க். இந்த வேர்ட் நிறைய கேட்டுருவாங்க, மாலிக்யூல்ஸ், மொலால், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கும்போது. அப்படின்னா மாஸ்ன்ற ஒரு மீனிங் இருக்கும். The demolition of dangerous buildings. The demolition of the stadium is already underway. Synonyms பார்ப்போம். Destruction, flattening, razing, leveling, bulldozing, clearance, obliteration. அடுத்து molecule. The simplest unit of chemical substance, usually a group of 2 or more atoms. அப்போ 2 atoms சேர்றது தான் நம்ம molecule சொல்றோம்னா, it creates mass. அப்போ அதுக்கு ஒரு mass create ஆகுது. That's called molecule. Molest அப்படின்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ யாரையோ ஒருத்தவங்களை வந்துட்டு அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க மேலே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் மொலஸ்ட். அப்போ அவங்களோட ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணுறது, அவங்க மேலே ஒரு மாஸ்க் நம்ம போடுறது, அவங்க மேலே ஒரு வெயிட் நம்ம போடுறதோ, இல்லை அவங்க மேலே நம்ம கை வைக்கிறதுக்கு பேர் அவங்களோட விருப்பம் இல்லாமல். ஓகே, தட் இஸ் கால்ட் மொலஸ்டேஷன் ஆர் மொலஸ்ட். டு டச் ஆர் அட்டாக் சம்மன் இன் அ செக்ஷுவல் வே அகேன்ஸ்ட் தியர் விஷஸ். ஸோ ஏன் இதை நம்ம மொலஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவங்க மேலே நீங்கள் அவங்களோட கையை, அவங்க பாடியை வச்சு அவங்கள நீங்கள் டச் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்ட் மொலஸ்டேஷன். மொலால் ஆஃப் கண்டெய்னிங் ஆர் ரிலேட்டிங் டு அ சொல்யூஷன் தட் ஹேஸ் 1 mole ஆஃப் சொல்யூட் இன் every 1000 grams ஆஃப் சால்வெண்ட். ஒரு சால்வெண்ட்டில் 1 mole ஆஃப் சொல்யூட் இருக்குது. அப்போது 1000 grams எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் மொலால். இது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் டேட்டட். பேக் டேட்டன்றது என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த டாக்குமெண்ட்டை இன்னைக்கு தான் இந்த டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும், நம்ம இன்னைக்கு தான் டேட் போடணும். ஆனால் இன்னைக்கு டேட் போடாமல் ஒரு 5 months முன்னாடி போட்டிங்களோ, இல்லை 10 days முன்னாடி போனால், தட் இஸ் கால்ட் பேக் டேட்டட். புட் அன் ஏர்லியர் டேட் டு டாக்குமெண்ட் தட் தேன் த ஆக்சுவல் ஒன். ஸோ இந்த மந்த் நம்ம இது பண்ணுறோம், இந்த மந்த் ஜூன், இன்னைக்கு ஜூன் 16, இந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு ஜூன் 16 இந்த ரெசிப்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஆனால் சில பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு இந்த டேட் வேணால் ஐ வாண்ட் பேக் டேட்டட் ஒன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 2 months முன்னாடியே இந்த பில் வந்த மாதிரி கேட்பாங்க. தட்ஸ் கால்ட் பேக் டேட்டட். They got pay rise in March, that was backdated to January. ஸோ அவங்களுக்கு பே ரைஸ் பண்ணுறாங்க, ஆனால் எப்படி போடுறாங்க, ஜான்வரியில் உங்களுக்கு பே ரைஸ் பண்ணிட்ட மாதிரி. அப்போது கம்பெனிக்குள்ளே சில பாலிடிக்ஸ் நடக்கும், இல்லை அவங்க வந்து ஃபைல்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. They backdated the sale documents to evade a court order. ஸோ சேல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேக்டேட் பண்ணிட்டாங்க. அப்போது இதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி காட்டிட்டாங்க, கோர்ட் ஆர்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக.
அப்புறம் ஆக்சுவலாக இதுக்கு ரூட் வேர்ட் கிடையாது. அதே மாதிரி என்க்ரோச்மெண்ட்ஸ் இதுக்கும் ரூட் வேர்ட் கிடையாது. என்க்ரோச்மெண்ட் என்னன்னா ஆக்கிரமிப்பு, இதுதான் எக்ஸாக்ட் வேர்ட் இதுதான். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஆக்கிரமிச்சாலும் சரி, ஈவன் சைக்காலஜிக்கலாக நம்ம ஆக்கிரமிச்சாலும் சரி, அதுக்காக என்க்ரோச்மெண்ட் சொல்லலாம். த ஆக்ட் ஆஃப் கிராஜுவலி டேக்கிங் அவே சம் ஒன் எல்ஸ் ரைட்ஸ் ஆர் டேக்கிங் கண்ட்ரோல் சம் ஒன்ஸ் டைம், ஒர்க் எக்ஸெட்ரா. ஸோ யூ டேக் சம் ஒன்ஸ் ரைட்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் சம் ஒன்ஸ் டைம், ஒர்க், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆக்கிரமிச்சிங்கன்னா, உங்கள் கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா, இல்லை நீங்கள் அந்த இடத்துல உங்களோட விஷயத்தை வச்சுட்டீங்கன்னா, தட்ஸ் கால்ட் என்க்ரோச்மெண்ட். The new censorship laws are serious encroachments on freedom of expression. ஓகே, ஸோ சென்சார்ஷிப் என்ன சொன்னால், உங்களுக்கு இந்த ரைட்ஸ்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, அந்த ரைட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் இதுதான் உங்கள் ரைட்ஸ்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிறது, தட்ஸ் கால்ட் என்க்ரோச்மெண்ட். மைனர் என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆன் அவர் இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸ். ஸோ மைனர் என்க்ரோச்மெண்ட் ஆன் இண்டிவிஜுவல் லிபர்ட்டிஸ்ன்றதுனா சின்ன சின்ன என்க்ரோச்மெண்ட்ஸ். ஸோ நமக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்காது. அண்ட் மோரோவர் டே டு டேல நீங்கள் எங்கே பார்த்துப்பீங்கன்னா, ஒரு குடிசைங்களை நம்ம ஆக்கிரமிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ரோட்டோரங்களே இதுவோ வந்து அதுவும் நம்ம என்க்ரோச்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த இடத்த வந்து பப்ளிக் பிளேஸாக இருக்கும், பட் அதில் வந்து ஒருத்தர் வீடு கட்டுறதோ, இல்லை ஒரு குடிசை போடுறதோ, இல்லை ஒரு பில்டிங் கட்டுறதோ, ஃபேக்ட்ரி கட்டுறதோ எதுவாக இருந்தாலுமே என்க்ரோச்மெண்ட். சினோனிம்ஸ் இம்பிஞ்ச், இன்ஃப்ரிஞ்ச், இந்த ரெண்டு வேர்ட்ஸும் இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ரீஹாபிலிட்டேஷன் இதோட ரூட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹேப் ஆர் ஹிப், டு ஹோல்ட் ஆர் ஹேவ், இதான். ஸோ ஹேப் ஆர் ஹிப்ன்றது ஹோல்ட் பண்ணிக்கிறதோ இல்லை வச்சுக்கிறதோ. ரீஹாபிலிட்டேஷனில் இந்த ரீன்றது மீனிங் என்னன்னா அகெயின். ஓகே, ஸோ ஹேபிலிட்டேஷன், ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து நல்லா இருக்காரு, அப்புறம் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு, அப்புறம் ரொம்ப பேர் ஒரு செயின் ஸ்மோக்கராகவோ ஒரு ட்ரிங்கராகவோ வராரு, ஒரு ஆல்கஹாலிஸ்டாக இருக்காரு. அந்த ஆல்கஹாலிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்போ அவர் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் விடுவோம். அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ, அவங்க லைஃப் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பழையபடி இருந்த மாதிரி அவர் கொண்டு வந்து விடுவாங்க. தட்ஸ் கால்ட் ரீஹாபிலிட்டேஷன். அப்போது இந்த குடிப்பழக்கத்துக்கு முன்னாடி அவர் ஒரு செல்ஃபில் இருந்திருப்பால, அந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து விடுறது, அப்போ ரிவைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. த ப்ராசஸ் ஆஃப் ரிட்டர்னிங் டு அ ஹெல்த்தி ஆர் குட் வே ஆஃப் லைஃப். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருந்திருப்பீங்க. இது வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்போ நீங்கள் டிசீஸில் இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். மெடிசன் கொடுக்கறது வேற, பட் அவங்கள பராமரிக்கிறதுன்றது வேற. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரிட்டர்னிங் டு அ ஹெல்த்தி ஆர் குட் வே ஆஃப் லைஃப் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் ஹெல்பிங் சம் ஒன் டு டூ திஸ் ஆஃப்டர் தே ஹேவ் பீன் இன் பிரிசன், பீன் வெரி இல் எக்ஸெட்ரா. ஸோ இது கூட ரீஹாபிலிட்டேஷன் நடக்கும். ஸோ ஒருத்தவங்க பிரிசனில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுப்போம். ஒருத்தவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து ரீஹாபிலிட்டேஷன் நம்ம கொடுப்போம். இதெல்லாமே இருக்கும். ஸோ சில டைம் வந்து ஜெயிலில் கூட ஒரு செக்ஷன் வந்து ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தண்டனையாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து அவங்கள திருத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் கிளினிக். ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் கிளினிக்ன்றது என்னன்னா, ஒரு கிளினிக் அங்கே வந்து ட்ரக் அடிக்ட்ஸ்க்காக வச்சுக்கிற ஒரு கிளினிக், அவ்வளோதான். ஷி அண்டர்வென்ட் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் வாஸ் வாக்கிங் வித்தின் 3 weeks. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி அவங்களால வாக் பண்ண முடியல, அப்போ நல்லா வாக் பண்ணிட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால வாக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்னால அவங்க எடுத்து வந்துட்டாங்க. ஸோ ரீஹாபிலிட்டேஷனுக்கு என்ன எக்ஸாக்ட் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களை திருப்பி கொண்டு வர நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹேபிலிமெண்ட்ஸ், ஹேபிட், ஹேபிட்டட், இன்ஹேபிட்டபிள். ஸோ ஹேபிட் என்னன்னு பார்த்தா டு ஹோல்ட், ஹேவ் நம்ம வச்சிருக்கிறது. ஸோ நம்ம பழைய நாளில் நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிட்டோமோ அதே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு பேர் தான் ரீஹாபிலிட்டேஷன். இதான் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஹேபிலிமெண்ட்ஸ்னா நம்ம வச்சுக்கிறதோ இல்லை நம்ம உடம்பை கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான க்ளோத்ஸ், அதுதான் நம்ம ஹேபிலிமெண்ட்ஸ் சொல்றோம். க்ளோத்ஸ்க்கு இன்னொரு வேர்ட்ஸ் ஹேபிலிமெண்ட்ஸ். The lady's rich habiliments and haughty manner made the host servants think she was someone important. The lady's rich habilimentsனா rich clothes, அதுவும் haughty manner made. haughty manner in the sense ரொம்ப posh attitude இருக்கவங்க, ரொம்ப high-fi attitudeல காட்டுவாங்க. manner made the host servant think that she was someone important. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறதோ அவங்க நடந்துக்கிறத பார்த்தோன்னே அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் சொல்லிட்டு அந்த ஹோஸ்டோட சர்வன்ட்ஸ் நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஹேபிட், இந்த வேர்டு எல்லாருக்குமே தெரியும். ஹேபிட்ன்றது நம்ம கிட்ட இருக்க பழக்கம். ஹேபிட்டட் அப்படின்னா த நேச்சுரல் என்வாயர்மெண்ட் இன் விச் அன் அனிமல் ஆர் பிளான்ட் யூஸ்வலி லிவ்ஸ். ஓகே, இப்போ ஹேபிட்டட்னா ஒரு வாழக்கூடிய சூழல் இருக்க இடத்த நம்ம ஹேபிட்டட் சொல்லுவோம். ஸோ அங்கே எந்த அனிமல் வாழுதோ அது அதோட ஹேபிட்டட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, with so many areas of woodland being cut down, a lot of wildlife is losing natural habitat. அப்போ என்னன்னா அதுங்க வாழ்றதுக்கான இடத்த வந்து நம்ம அந்த இடம் வந்து பாதிக்கப்படுது. With so many areas of woodland being cut, a lot of wildlife is losing natural habitat. natural habitatனா நேச்சுரலாக அதுக்கு வாழத்தன்மையுடைய ஒரு இடமா ஒன்று இருக்குல்ல, அது வாழ்றதுக்கான இடம், அந்த இடம்ன்றது போகுது. அப்போ ஹேபிட்டட்ன்றது இடம், அந்த இடத்த வந்து தான் நம்ம
ஹேபிட்டட்னு சொல்லுவோம். அப்போ வாழ்றதுக்கான இடம். அப்போ எல்லா இடத்துலையும் வாழ முடியுமானா கிடையாது. இப்போ டெசர்ட்ல போயிட்டு ஒரு லயனால இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கான ஹேபிட்டட் அது கிடையாது. ஓகே. இன்ஹாபிட்டபிள் ஹேபிட்டபிள்னு ஒரு வேர்டு இருக்கு. இன்ஹாபிட்டபிள் வேர்டு இருக்கு. ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இன்ஹாபிட்டபிள்னா நெகட்டிவ் கிடையாது, அதுவும் பாசிட்டிவ் தான். ஏபிள் டு பி லிவ்ட் இன் ஆன். ஓகே. இன்ஹாபிட்டபிள்னா வாழ தன்மை உடைய விஷயத்தை தான் நம்ம இன்ஹாபிட்டபிள் சொல்வோம். Through years of neglect and eventual disrepair, the larger portion of the city has utterly collapsed and is no longer inhabitable. Through years of neglect and eventual disrepair. So years of neglect and eventual disrepair. Disrepair என்னன்னா ரிப்பேர் ஆனதை நம்ம ஆல்ரெடி அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா அது பராமரிக்கல. ஓகே. பராமரிக்காம அதை ரிப்பேர் பண்ணாம அப்படியே விட்டனால the larger portion of the city has utterly collapsed. அந்த சிட்டி அப்படியே கொலாப்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் பால் அடைஞ்சிருச்சு. utterly collapsed and is no longer inhabitable. no longer inhabitable இப்போ வாழத்தன்மை உடையது இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த தனுஷ்கோடி நம்ம சொல்லுவோம், தட் இஸ் இன்ஹாபிட்டபிள் பிளேஸ்ன்னு வாங்க. அப்போ அங்கே வாழறதுக்கான இது இல்லை அப்படின்றது தான் இன்ஹாபிட்டபிள் பிளேஸ். அடுத்து ப்ரூக். ஸோ ப்ரூக்குன்றது என்னன்னா ஒரு ரிவரோட பார்த்து தான் நம்ம ப்ரூக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு போர்ஷன். ஆனால் ப்ரூக்குக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா to allow or accept something, especially a difference of opinion or intention. ஓகே. அடுத்தவங்க உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ஆக்சுவலாக இது ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கிற ஒரு தன்மை இல்லைனாலும் அந்த விஷயம் வந்து அந்த மாதிரி இருந்தாலும் பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதுதான் ப்ரூக். ஷீ won't brook any criticism of her work. அப்போ உங்கள் ஒர்க்கை வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன், அது ஏற்பட்டது இல்லை. அதனால் நீங்கள் வந்து இஃப் யூ ப்ரூக் இட் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் இட். ஆனால் ஓன் ப்ரூக்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அப்போ ப்ரூக் மீன்ஸ் டு அலோ ஆர் அக்செப்ட். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ எதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம்? ஒரு அன்பிளசன்ட் ஐடியாஸோ ஒரு அன்பிளசன்ட் கமெண்ட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அதுதான் ப்ரூக். பட் இதை நம்ம இந்த இடத்துல சொன்னால் ஷி ஓன்ட் ப்ரூக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். Synonyms: abide, bear, digest, endure, put up, stand, stick out, stomach, suffer, support. இதெல்லாம் இதுக்கான synonyms. Stringent. Stringentல string அப்படின்னு ஒரு வேர்டு. ஸ்ட்ரிங்னா என்ன? கம்பி. ஒரு கம்பின்றது எதுக்கு இருக்கும்? ஒரு விஷயத்தை டைட்டாக கட்டி பிடிச்சிப்போம், அப்படியே இறுக்கி பிடிச்சிப்போம். ஸ்ட்ரிங் அப்படின்னா புல் டைட். நம்ம டைட்டாக இழுத்து பிடிச்சிப்போம். இப்போ ஒரு கிட்டாரில் நம்ம சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதனால டைட்டாக இருந்தால் தான் அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டைட்டுன்ற ஒரு விஷயம் தான். ஸ்ட்ரிஞ்சன்ட் இருந்ததுன்னா டைட்டா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்க லாஸோ ஸ்ட்ரிக்டாக எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஸ்ட்ரிஞ்சன்ட்னு சொல்லுவோம். ஹேவிங் அ வெரி சிவியர் எஃபெக்ட் ஆர் பீயிங் எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டிங். வெரி சிவியர் எஃபெக்ட் ஆர் பீயிங் எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டிங்னா எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்னா இதுக்கு மேலே இதுதான் உன்னோட லிமிட், இதுக்கு மேலே நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஸ்ட்ரிஞ்சன்ட். We need to introduce more stringent security measures. Stringent security measures ஓகே, பட் இன்னும் கடுமையானதாக இருக்கணும்ல. stringent security measures such as identity cards. ஆனால் ஐடென்டி கார்ட்ஸ்ன்றது அவ்வளோ கடுமையானதாக எனக்கு தெரியல. Stringent safety regulations were introduced after the accident. Stringent safety regulations என்ன? இது வரைக்கும் நார்மலாக இருந்துக்கலாம், பட் ஸ்ட்ரிஞ்சன்ட்னா இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட அந்த கட்டுப்பாட்டோட இருப்பாங்களா, அப்போ கட்டுப்படுத்துகிறோம். இவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்வோம். Synonyms: rigorous, tight, demanding. அடுத்து constrain. ஸோ கன்ஸ்ட்ரெயின்னா டு கண்ட்ரோல் ஆர் லிமிட் சம்திங். ஸ்ட்ரெயின், இப்போ ஸ்ட்ரெயினா அந்த சொன்ன மாதிரி அந்த கயிறு. கன்ஸ்ட்ரெயின்னா ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிருக்குது. டு கண்ட்ரோல் சம்திங் ஆர் லிமிட் சம்திங். The country's progress was constrained by a leader who refused to look forward. The country's progress was constrained by a leader னா அது ப்ரோக்ரஸ் அவர் இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்? who refused to look forward. அவரால் ஃபார்வர்ட் திங்கிங் இல்லாதனால அது கண்ட்ரி சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. அது கன்ஸ்ட்ரெயின். ஒரு விஷயத்தை பின்னாடி பிடிச்சிக்கிறது, முன்னேறாமல் விடுறது, முன்னேறதுக்கு விட மாட்டேங்குது, அதுதான் கன்ஸ்ட்ரெயின். Distrain. Seize the property of someone in order to obtain payment of money owed. ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு மணி கொடுக்கணும். அவர் மணி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவரோட ப்ராப்பர்ட்டியை நம்ம சீஸ் பண்ணுறது, அது பேர் தான் டிஸ்ட்ரெயின். இது ரொம்ப ரேராக. இப்போ வந்து பேங்க்ஸ் பண்ணுறதுக்கு பேர் டிஃப்ரெண்ட், பட் இந்த இடத்துல எப்படின்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கவங்கள மந்த்லி ரெண்ட் வாங்குவாங்க, பட் மந்த்லி ரெண்ட் அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்கள வெளியே காலி பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் காலி பண்ண சொல்லும் போது அவங்க வீட்டில் அந்த பொருளெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிடலாம். இது ஒரு மெஷர் இருக்குது, ஆக்சுவலாக லாலையுமே இருக்குது. அண்டர் த லா, லேண்ட்லார்ட்ஸ் ஹேவ் லீகல் ரைட் டு டிஸ்ட்ரெயின் குட்ஸ் ஃப்ரம் அ டிஃபால்ட்டிங் டெனன்ட் இன் லியூ ஆஃப். லியூன்றது என்னன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்ட் அரியர்ஸ். அப்போ அவங்க ரெண்ட் அரியர்ஸ்க்கு பதிலாக அவங்களோட பொருளை அங்கேயே விட்டு போகணும். அப்போ இந்த வேல்யூவேஷன்லாம் அது நெக்ஸ்ட் ப்ராசஸ், அது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பட் என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அவங்க கொடுக்கல,
அந்த பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருக்கும், அவங்களோட அட்வான்ஸ் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அவங்க ரெண்ட் பே பண்ணனா அப்போ அவங்க வீட்டில் இருக்க பொருளை அவங்க ஜப்தி பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஜப்தி பண்ணுறது மாதிரி தான். Restraint, to control the actions of behavior of someone by force. ஓகே, ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது. Especially in order to stop them from doing something or to limit the growth or force of something. When he started fighting, it took 4 police officers to restrain him. அப்போ அவனை கட்டுப்படுத்தி கொண்டு வரதுக்குள்ள, அப்போ கை காலை பிடிச்சி அவனை பிடிச்சிப்பாங்களே, ஸோ அதுதான் நம்ம ரெஸ்ட்ரெயின் சொல்கிறது. முடக்கிறது, அவனை முடக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்ட்ரெயின். அடுத்து போர்ட்ரேட். நம்ம போர்ட்ரேட்னு ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம். போர்ட்ரேட்ன்றது என்ன, ஒரு பிக்சர். ஓகே, ஒரு பிக்சர் என்ன தெரியும், எதை நீங்கள் காட்டுறீங்களோ அதை நம்ம பார்க்க முடியும், அந்த பிக்சர் நம்ம பார்க்க முடியும். ஸோ போர்ட்ரேட்னா நீங்கள் எதை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் போர்ட்ரேட். இதுக்கு ஆக்சுவலாக ரூட் வேர்ட் கிடையாது, இதுக்கு ரூட் வேர்ட் இல்லை. டு ரெப்ரசன்ட் ஆர் டிஸ்கிரைப் சம்ஒன் ஆர் சம்திங் இன் பெயிண்டிங், ஃபில்ம், புக் ஆர் அதர் ஆர்டிஸ்டிக் ஒர்க். ஸோ அது வந்து சில நேரம் செயலை கூட வெளிப்படும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஃபில்ம் புக்குன்னு சொல்லுவாங்க, பட் செயலை கூட வெளிப்படக்கூடியது. அப்போ வெளிப்படுறதுக்கு பேர் போர்ட்ரேட். எதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, வெளிக்காட்டுறீங்க, அதுதான் போர்ட்ரேயல். The book portrayed him as somebody who was uncaring, even bigoted. ஸோ அந்த புக்கில் இருக்க வசனங்களோ அந்த புக்கில் என்ன சொல்லுவாங்க, புக்கு எப்படி காட்டுதுன்னா அவன் வந்து ஒரு கெட்டவன்ற மாதிரி காட்டுது. The writer portrays life in a working class community at the turn of the century. The writer portrays life in a working class community at the turn of the century. ஸோ அவங்க லைஃப், அந்த கம்யூனிட்டியோட ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டியோட லைஃப் அவங்க போர்ட்ரே பண்ணுறாரு. ஓகே, அந்த ரைட்டர். சினோனிம்ஸ் பார்ப்போம். ப்ரெசன்ட், டெபிட், represent, act, play. அடுத்து convoluted, volt அப்படின்னா to roll. ஓகே, convoluted அப்படின்றது என்னன்னா கன்னா வித், ஓகே, ஆர் வித்தின், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அப்போ ஒரு விஷயம் ரோல் ஆகுதுன்னு வச்சுப்போம், அது சுற்றி ரோல் ஆகும்போது ஒரு ஸ்பைரல் மாதிரி கிரியேட் ஆகும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கன்வல்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது சில நேரம் புரியாமையோ இல்லை ரொம்ப லாங்காவோ அந்த மாதிரி போர் அடிக்க மாதிரி விஷயத்த நம்ம கன்வல்டட் சொல்லலாம். Convoluted sentences, explanations, arguments, etc. So sentences, arguments, explanations இதெல்லாமே are unreasonably long and difficult to understand. சுற்றி வளைச்சு போகிறோம், இல்லை ரொம்ப லெங்க்த்தாக போகுது, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, அந்த மாதிரி இதை தான் நம்ம convoluted சொல்லுவோம். His grammar explanations are terribly convoluted. Terribly convolutedனா என்ன சொல்ல வரான்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் கரெக்டாக இல்லை. Her book is full of long convoluted sentences. அப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரே சென்டென்ஸ் சொல்லிருந்தாலும் ரொம்ப லாங்காக எழுத்துட்டு போகிறதோ, என்ன சொல்ல வராங்க, என்ன ஐடியா டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு ஐடியா ஏ டிஸ்கஸ் பண்ணிப்போ டப்புன்னு பி போவாங்க, சி போவாங்க, திருப்பி அது ஏக்கு வருவாங்க, இது கனெக்டடாகவே இருக்காது, அதெல்லாம் கன்வோல்டட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ முக்கியமான ரூட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ் பார்க்கலாம். இன்வால்வ்ட், நாட்டி, டேங்கிள்ட், டாட்டர்ஸ், காம்ப்ளெக்ஸ், காயில்ட், இதெல்லாம் இதுக்கான சினோனிம்ஸ். இப்போ ரூட் வேர்டில் பார்த்தீங்கன்னா வோல்ட், வோலிபிள், டிவல்யூஷன். வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்ட்ன்றது என்ன, ரோல் ஆகும். ஓகே, கரண்ட் ரோல் ஆகி போகிறதுக்கு தான் வோல்ட். எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ அமௌண்ட்டில் போகுதுன்றது வோல்ட். தி ஸ்டாண்டர்ட் யூனிட் மெஷர் டு ஹவு ஸ்ட்ராங்லி அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது கரண்ட் இஸ் சென்ட் அரவுண்ட் அண்ட் எலக்ட்ரிக் சிஸ்டம். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய கரண்ட்டும் ஒரு ஃபேனுக்கு வர கரண்ட்டும் ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ இது என்ன வோல்ட்டில் வருதுன்னா, நான் ஸ்டாண்டர்டாக ஒரு வீட்டுக்கு எவ்வளோ இருக்கும், 240 வோல்ட் தான் மேக்ஸிமம் வரும், அவ்வளோதான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இன் பிரிட்டன் இஸ் 240 வோல்ட்ஸ் ஏசி. பிரிட்டனில் இந்தியாவிலும் 240 வோல்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வோல்ட், ரோல் ஆஃப் கரண்ட். ஓகே, அப்புறம் வோலிபிள் இந்த சார் ஸ்பீக்கிங் அ லாட் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் என்தூசியாசம். ஓகே, ஸோ யூ ரோல் எஃபெக்டிவ்லி. ஓகே, அப்போ ரொம்ப எஃபெக்டிவாக, என்தூசியாஸ்டிக்காக, ஆக்டிவாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வால்யூபிள். அப்போ வால்யூம், உங்கள் வாய்ஸை ரோல் பண்ணி நீங்கள் இப்போ வால்யூபிள் அப்படின்னா என்னன்னா, அது கொடுக்குற வாய்ஸ் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக, பவராகவும், கான்ஃபிடென்ட்டாகவும் நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்பீக்கிங் லாட் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் என்தூசியாசம். 2 people walk by having a voluble argument. 2 பேருமே விடாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே ஆர்கியூ பண்ணுறாங்க, அதுதான் வால்யூபிள் ஆர்குமெண்ட். டெவல்யூஷன், டீனா டவுன் அப்படின்றது வச்சுக்கோங்க. டெவல்யூஷன் என்ன, the moving of power or responsibility from a main organization to a lower level or from a central government to a local government. That is devolution. எவல்யூஷன் ஒரு வேர்டு கழிப்போம். எவல்யூஷன்னா பரிணாம வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு போகிறது. டெவல்யூஷன்னா இருக்கிறத கீழே இறக்குறது, டவுன். ஸோ த மூவிங் ஆஃப் பவர். ஸோ பவர் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அல்டிமேட் பவர் வச்சிருக்குன்னா, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்கறது பேர் டெவல்யூஷன். தி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன் த ப்ரோவின்ஸ் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் டெவல்யூஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள்.
எவல்யூஷன் நான் சொன்னேன், the way in which living things change and develop over millions of years. ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்லுவல, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், அது எவல்யூஷன். டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் தெரியும். இன்வால்வ் அப்போ இந்த எவல்யூஷன்றது பாருங்களா, ரோல் ஆகி வந்த மாதிரி தான். ஓகே, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது வந்துருச்சு. இன்வால்வ்ன்றது என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கும், அது நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்குன்னா அது இன்வால்வ். இஃப் an activity situation involves something that the thing is part of the activity, அது நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க, அது இன்வால்வ். இன்சைட் you're part of it. Research involving the use of biological warfare agents will be used for defensive purposes. So research involving the use of biological warfare agents. So என்னது இந்த biological warfare agents யூஸ் பண்ணக்கூடிய இன்வால்வ் ஆன ரிசர்ச் எல்லாமே will be used for defensive purposes. அப்போ இதெல்லாம் நாங்கள் டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பர்பட்டட்ல போர்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். போர்ட்னா கேரி. ஸோ போர்ட்ன்ற வேர்டு நீங்கள் நிலைப்பட்டு போர்ட்னே ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த போர்ட்டில் என்ன வந்து நிற்கும், கூட்ஸை கேரி பண்ணக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து நிற்கும். மேக்ஸிமம் அந்த ஷிப்ஸ் தான் வந்து நிற்கும். அதனால அது பேர் போர்ட்டுன்னு இருக்கும். இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க, போர்ட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவர் லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவார். அதுதான் டு கேரின்றது போர்ட். So purported that has been stated to be true or to have happened, although this may not be the case, claimed but not proved to be true. ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க மேலே திணிச்சிட்டிங்க, ஆனால் திணிச்சதுக்கு ப்ரூஃப் இருக்கானா இல்லை. ஓகே, அது பேர் தான் purported. ஒரு கிளைம் இருக்கு, இந்த கிளைமை நீங்கள் ப்ரூவ் பண்ணாத ஒரு கிளைமை தான் நம்ம purported சொல்லுவோம். ஓகே, the new brand of potato chips is purported. Purportedனா அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, to be lower in cholesterol, fat or calories. என்னன்னா, அப்போ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணியோ ஒரு லேபுக்கு அனுப்பியோ ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் கொடுக்காம சொல்கிறதுக்கு பேர் தான் பர்பட்டட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கொலஸ்ட்ரால், ஃபேட், கேலரிஸ். இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உண்மைன்றது தெரியும். அப்போ இது உண்மை கிடையாது, இது வந்து ஜோடிச்சதுன்னு கூட சொல்லலாம், பட் எக்ஸாக்டாக அது வேர்டான்னு எனக்கு தெரியல. த பர்பட்டட் மேரேஜ் வாஸ் வாய்ட். இந்த பர்பட்டட் மேரேஜ் என்னன்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோம் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க, அவங்களும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து உண்மை கிடையாது. ஓகே, அவங்க வந்து மேரேஜ் வந்து செல்லாது அப்படின்வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க போய் கோயிலில் தாலி கட்டி இருக்கலாம், அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் மேரேஜாக இருந்தாலும், அது அவங்க பொறுத்த மேரேஜாக இருந்தாலும், கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்கள் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மேரேஜை நாங்கள் செல்லாது, வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சினோனிம்ஸ் பார்ப்போம். கிளைம், ப்ரொஃபஸ், பிரிட்டன், அப்பியர், சீம், இம்பர்சனேட், பர்சனேட், இதெல்லாமே இதுக்கான சினோனிம்ஸ். அடுத்து போர்ட்டரேஜ், the job of carrying things for other people, அதாவது சொல்ல போர்ட்ரேஜ். அந்த போர்ட்டர் செய்யக்கூடிய வேலையை தான் நம்ம போர்ட்ரேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு நான் படிச்சுக்கிட்டு the railways will increase porterage rates from June. ஸோ நீங்கள் ரயில்வேஸ் பண்ணிங்கன்னா அவங்க இருப்பாங்க போர்ட்ரேஜ். ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்கணுன்றது ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இருக்குது. அவங்க ஒரு யூனியனாக இருந்தாலும் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிப்போர்ட்ன்றது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து கண்ட்ரியிலேருந்து நம்ம வெளியே அனுப்புறது, அதுக்கு பேர் டிப்போர்ட். To force someone to leave a country, especially someone who has no legal right to be there, who has broken the law. இது சிச்சுவேஷன் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ரோஹிங்கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கண்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கண்ட்ரியில் தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்கள டிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேசஸ் நடந்துட்டு இருக்கோம். Thousands of illegal immigrants are caught and deported every year. ஸோ ஆமாம், ஒரு கண்ட்ரியில் அதான பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, ஒரு விசா, டூரிஸ்ட் விசாவில் நம்ம போவாங்க. அந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு அந்த பீரியட் முடிஞ்சவொடனே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் போலீஸ் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சா அவங்க நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் ஆர் காட் அண்ட் டிபோர்ட்டட் எவ்ரி இயர். டிஸ்போர்ட், டு என்ஜாய் யுவர் செல்ஃப் எஸ்பெஷலி பை டூயிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ டிஸ்போர்ட்ன்றது என்னன்னா, நீங்கள் வந்து ஓடி ஆடி விளையாடுறது, அப்போ அந்த டைமில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அது டிஸ்போர்ட். A painting of ladies disporting themselves by lake. ஓகே, அடுத்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோன்றது என்னன்னா, ஒரு ஃபைல், அந்த ஃபைலுக்குள்ள உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். அது பேர், அப்போ அது கேரி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். தட் இஸ் போர்ட்ஃபோலியோ. அ லார்ஜ் தன் கேஸ் யூஸ் ஃபார் கேரிங் டிராயிங்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. போர்ட்மேன்டோன்றது ஒரு லார்ஜ் சூட்கேஸ், பெரிய சூட்கேஸ் ஒன்று இருக்கும், ஒரு இரும்பு டப்பா மாதிரி ஒன்று அந்த டைமில் இருக்கும், அதெல்லாம் போர்ட்மேன்டோ அப்படின்வாங்க. அ லார்ஜ் கேஸ் ஃபார் கேரிங் க்ளோத்ஸ் வைல் ட்ராவலிங், எஸ்பெஷலி ஒன் தட் ஓப்பன்ஸ் அவுட் இன்டு 2 பார்ட்ஸ். ஸோ இப்படி ரெண்டாக இருக்கும். இது பிரிச்சுங்கன்னா இங்கே துணிங்க இருக்கும், இங்கே துணிங்க இருக்கும், அதுதான் போர்ட்மேன்டோ. அப்புறம் சுமோட்டோ அப்படின்னு இருக்கும். சுமோட்டோன்றது ஆக்சுவலாக இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, பட் இது லாவில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்டு வந்து எஸ்எஸ்சி சில மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ சுமோட்டோன்றது என்னன்னா, ஒரு கோர்ட் எப்போ ஒரு கேஸ் எடுக்கும், நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த கேஸ் எடுக்கும் கோர்ட். சில நேரம் கோர்ட் என்னன்னா, அதுவாகவே கோர்ட்டாகவே முன் வந்து இந்த பிரச்சனை சொசைட்டியில் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இதை எடுத்து நாங்கள் கேஸ் நடத்த போகிறோம் அப்படின்றதுனா அது சுமோட்டோ. வித்தவுட் எனி ரிக்வெஸ்ட் பை த பார்ட்டிஸ் இன்வால்வ்ட்.
ஓகே, அப்போ ஒரு 2 பிரச்சனை நடக்குது. அந்த 2 பிரச்சனை இருக்கவங்க வந்து கோர்ட்க்கு வரல. ஆனாலும் கோர்ட் அத முன்னெடுத்து நடத்தும். சில நேரம் கோர்ட்ல 2 பார்ட்டீஸ் வந்துட்டு அ அ லிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த லிகேஷன் போகும்போது என்ன ஆகும்னா, லிட்டிகேஷன் போகும்போது அ ஒரு சில இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு செக்யூரிட்டி ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டா ஃபீல் பண்ணி அவங்க செக்யூரிட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா கோர்ட் என்ன ஃபீல் பண்ணும், உங்களுக்கு வந்து நாங்க செக்யூரிட்டி புரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்றதும் சுமோட்டோ. சில மூவிஸ்ல கூட நீங்க லேட்டஸ்ட்டா பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து கோர்ட்ல வாதாடி இருப்பாரு. அவர் ஃபீஸ் வாங்கியிருக்க மாட்டாரு. பட் கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும், இல்ல நாங்க ஃபீஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சுமோட்டோ. The Supreme Court had taken suo motu notice of the case. The court has suo motu decided to add a divisional commissioner as a respondent to petition. So the divisional commissioner respondent வைக்கிறாங்க petitionக்கு. இது யாரும் கேட்கல பட் கோர்ட்டா முடிவு பண்ணுச்சு. இதெல்லாம் தான். அடுத்து காக்னிசன்ஸ். காக்னிசன்ஸ்னு ஒரு வேர்ட் பிடிக்கணும்னா இந்த காங்னு ஒரு வேர்ட், கான்ஷியஸ்னஸ்னு ஒரு வேர்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. கான்ஷியஸ்னா என்னன்னா ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குன்றது, நம்ம லைஃப் உயிரோடு இருக்கும் அப்படின்றது நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம சொல்லுவோம். என்ன நடக்குது, என்ன ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கும், சுற்றி என்ன நடக்குது, அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஸோ காம்னா நாலேஜ், நம்ம சுற்றி இருக்கிறது பற்றின நாலேஜ் இருக்குது கான்ஷியஸ்னஸ். நாலேஜ்க்கான டெஃபினிஷன்ஸ் நிறைய மாறும். காங்னா நாலேஜ். அப்போ காக்னிசன்ஸ்ன்றது என்னன்னா நாலேஜ் ஆர் அவேர்னஸ். அதனால தான் அந்த கம்பெனி பேர் காக்னிசன்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. காக்னிசன்ட்னா நாலேஜ் அண்ட் பவர். The Renaissance cognizance of Greece was limited. So the Renaissanceன்றது என்னன்னா அவங்க விஷயத்தை திருப்பி அவங்க வந்து பழைய மாதிரிக்கு எடுத்துட்டு வராங்க. அவங்களோட ஹிஸ்டரிக்குள்ள போறதுக்கு பேர் Renaissance. The Renaissance cognizance. அப்போ Renaissance cognizanceனா ஸோ பாஸ்ட் அவங்க ஆக்சஸ் பண்றாங்க. எதுக்காக ஆக்சஸ் பண்றாங்கன்னா அவங்களோட நாலேஜ். அப்போ அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆயிருக்கும்ல. எல்லா கண்ட்ரியும் எல்லா நேஷனும் பாஸ்ட்ல ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ரினைசன்ஸ்ன்றதுன்னா அந்த விஷயத்தை நான் ஆக்சஸ் பண்றோம். இதுக்கப்புறம் சில பேர் மாடர்னிட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம இம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெனேசன்ஸ்னா பழைய விஷயத்துல நாங்களே நிறைய விஷயம் வச்சிருப்போம், நிறைய நாலேஜ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருப்போம், அதை நாங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறது ரெனேசன்ஸ். த ரெனேசன்ஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் கிரீஸ் வாஸ் லிமிடெட். அப்போ அதை வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது லிமிடேஷன். ஸ்டேட்ஸ்மென் மஸ்ட் பி காக்னிசன்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் within which they work. So statement must be cognizant. Cognizance ஓட noun from the cognizant. Okay. So must be adjective from the cognizant of the political boundaries which they work. அப்போ காக்னிசன்ட்னா they should be aware. எது எங்க இருக்கு, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல அந்த அவேர்னஸ் இருக்கணும். The statement must be cognizant of political boundaries. அப்போ அவங்களோட லிமிடேஷன்ஸ் எது வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணலாம், என்னெல்லாம் அவங்க பவுண்டரிக்குள்ள இருக்குது, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். Synonyms: awareness, notice, knowledge, consciousness, apprehension, perception, realization, recognition. இதெல்லாம் இதுக்கான synonyms. Cognition, the use of consciousness mental process. And the consciousness mental process பேர் தான் cognition. Book on human learning, memory, cognition. இப்போ learning வேற, memory வேற, cognitionன்றது வேற. cognitionன்றது என்னன்னா that mental process. அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம கண்ட்ரோல், அது ஒரு நவுன் வேர்ட் கொடுத்தோம்னா அது cognition. அந்த அறிவுன்னு தான் நம்ம cognition சொல்றோம். Cognizable, perceptible. ஆக்சுவலாக இது காக்னிசபிள் வேணுங்க யூஸ் பண்ணால் பர்சிட்டபிள், கிளியர்லி ஐடென்டிஃபைபிள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது என்னன்றது எனக்கு புரியுது அப்படின்றது காக்னிசபிள். ஆக்சுவலாக லாவில் இது வேற மாதிரி யூஸ் பண்ணாங்க. வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் அ கோர்ட். ஒரு கோர்ட்டோட லிமிட்ஸ்குள்ளே என்ன வருதுன்னு ரெகக்னைஸ் பண்ணுறது பேர் ஜூரிஸ்டிக்ஷன். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் வச்சிட முடியுமானாலும் சில இதில் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரா ஏஜென்சிக்குள்ள ஒரு நேஷனல் இஷ்யூக்குள்ள உள்ள ஆர்மிக்குள்ளன்னு வச்சுப்போம். ஒரு ஆர்மிக்குள்ள வந்துட்டு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா அப்போ வந்து கோர்ட் வந்து அதை டீல் பண்ணாது. ஆர்மிக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கும். அப்போ அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை வரல. ரெகக்னிஷன்னா நம்ம ஒரு அப்போ காங்னா நாலேஜ். இப்போ அவேர்னஸ் இருக்கு, அவேர்னஸ். அப்போ ஐ எம் அவேர், இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அதுதான் காக்னிசபிள் அப்படின்னு சொன்னோம். ரெகக்னிஷன்றது என்னன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அக்னாலேஜ் பண்றதுக்கு பேர் தான் ரெகக்னிஷன். இது பண்ற, இது எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, நான் பார்க்குறேன் அப்படின்றது ரெகக்னிஷன். If you are given recognition, people show admiration and respect for your achievements. ஓகே, ஒருத்தவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க, அவங்க நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரெகக்னைஸ் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், அவங்க வேலை பார்க்க சொல்லிட்டு எனக்கு புரியுது, எனக்கு அது சென்ஸில் இருக்குது. அப்போ நாளை பின்னா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அதையும் நான் மைண்டில் வச்சுருப்பேன். எல்லா கம்ப்ளைண்ட் that the company never gave any recognition for her work. அப்போ ரெகக்னிஷன் எப்படி கொடுத்துருக்கணும், ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்கலாம், ஒரு பே ஹைக் கொடுத்துருக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும், இல்லை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ரைசல் லெட்டராவது கொடுத்துருக்கணும். இது எல்லாமே ரெகக்னிஷன். அப்போ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது, நீ செய்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது நீ என்ன செய்றீங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் ரெகக்னிஷன். இன்ஹெரண்ட்லி, ஹர் அப்படின்னா டு ஸ்டிக் ஃபாஸ்ட், ஒட்டிக்கிறது, அது பேர் தான் ஹர். இன்ஹெரண்ட்லினா இன்சைட், நம்ம உள்ளேயே டிஃபால்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அது இன்ஹெரண்ட். அப்போ பேசிக்காவோ ஃபண்டமெண்டலாவோ நேச்சுரலாவோ இருக்கிறதா நம்ம இன்ஹெரண்ட் அப்படின்வோம். இன்ஹெரண்ட்லினா நேச்சுரலா.
in a way that exists as a natural or basic part of something. பேசிக்கா இருக்கக்கூடியதை நம்ம inherentlyன்னு சொல்லலாம். There's nothing inherently wrong with his ideas. ஃபண்டமெண்டலாகவும் பேசிக்காகவும் ஐடியாவில் எதுவும் தப்பு இல்லை. பட் அதை அப்ளை பண்ண வேணா தப்பு இருந்திருக்கலாம். அது அப்ளை பண்ணும்போதோ அதோட அவுட்கம்ல தப்பு இருந்திருக்கலாம். பட் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்லையோ அதோட நேச்சர்ல தப்பு இல்லை. She felt that the system was inherently unfair and equal. Inherently என்னன்னா அந்த சிஸ்டம்ன்றது ஃபண்டமெண்டலாவே தப்பா இருக்கு. அதோட நேச்சரே தப்பா தான் இருக்கு. அதை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு இல்லை, அதோட நேச்சரே தப்பா தான் இருக்குது. அடுத்து சினோனிம்ஸ் பார்ப்போம். intrinsic, innate, emanate, built-in, inborn, ingrained, deep-rooted, essential, fundamental. இதெல்லாம் இதுக்கான சினோனிம்ஸ். இப்போ என்னென்ன ரூட் வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மற்ற vocabulary இருக்கு பார்ப்போம். adhere, cohere, adherent. adhere and adherentன்றது ரெண்டுமே ஒரே வேர்டு தான். டு ஸ்டிக் firmly. adhereன்றது verb. ஒரு விஷயத்துல ஒட்டிக்கிறதுக்கு adhere. அந்த ஒட்டிக்கிற தன்மை இருக்கிறது adherent. இது adjective. A smooth dry surface helps tiles to adhere to the wall. அப்படின்னா போய் ஸ்டிக் பண்ணிக்கும். adhere to the wall, ஸ்டிக் ஆயிக்கும். and adherent surfaceனா sticky surface. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப்பை நம்ம பிப்போம், அந்த டேப்பு வந்து தொட்ட ஒட்டிக்கும். தட் இஸ் adherent surface. அந்த சர்ஃபேஸ் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். cohere. ஸோ cohereன்றது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் டு ஸ்டிக் ஃபாஸ்ட். coherenceன்றது என்னன்னா, ஒரு ஐடியா கீழே ஒரு ஐடியா அப்படியே செயினாக வரும். அப்போ ஆர்கனைஸ்டாக அந்த ஐடியா இருக்கும். அந்த ஐடியாஸ் ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது ரொம்ப லாஜிக்கலாகவும் புரிகிற அளவுக்கு இருக்கும். இஃப் அன் ஆர்குமெண்ட் தியரி coheres, all different stages fit together to form reasonable whole. இப்போ ஒரு டிஸ்கஷன் வைக்கிறீங்க, அந்த டிஸ்கஷனில் நீங்கள் நிறைய பாயிண்ட் சொல்கிறீங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறீங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதோட ஒத்து போகும். அது நீங்கள் வைக்கிற டிபேட் கூட ஃபிட் ஆகணும். அந்த ஃபிட் ஆச்சுன்னா இட் இஸ் cohere. The view does not cohere with other beliefs. ஸோ இந்த வியூன்றது அவங்க பிலீஃப் கூட ஒத்து போகல, செட் ஆகலை, ஃபிட் ஆகலை. தட் இஸ் coherence. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் coherenceன்னு சொன்னீங்கன்னா அது அவ்வளோ ஒரு எஸ்ஸே வந்து நீங்கள் எழுதும்போது coherent எஸ்ஸேவாக இருக்கணும். அப்படின்னா எழுதுனது அவ்வளோ ஆர்கனைஸ்டாகவும் புரிகிற மாதிரியும் லாஜிக்கலாகவும் இருக்குது. இப்போ தான் coherence. ப்ரொபோஷனாலிட்டி, ப்ரொபோஷனல், இதில் ரெண்டு வேர்டு இருக்குது. பார்ட்னு ஒரு வேர்டு இருக்கும், போர்ட்னு இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட், அதுதான் மீனிங். நம்ம போர்ட்டுன்ற வேர்டை வச்சு மட்டும் தான் பார்த்துக்கலாம். ஏன்னா பாட்டுக்கு எக்கச்சக்கமான வேர்ட் போச்சு, அதோட டைம் இல்லை. ஸோ இப்போ போர்ட்டுன்னு மட்டும் தானே பார்க்குறோம், அதனால தான். ஸோ போர்ட்னா பார்ட். ப்ரொபோஷனல்னா என்னென்ன பார்ட்? ப்ரொபோஷனல். ப்ரொபோஷன்றது என்ன? இந்த ஒரு போர்ஷன், அந்த ஒரு பார்ட், அது மட்டும் தான் ப்ரொபோஷனல். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி இந்த எஸ்ஏல எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றதை நான் பார்ப்போம். த ஐடியா தட் அ பனிஷ்மெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் கிரைம் மஸ்ட் பி ரிலேட் டு ஹவு சீரியஸ் த கிரைம் இஸ். ஒருத்தர் ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் நம்ம ஒரே தண்டனை நம்ம கொடுத்துட மாட்டோம். அப்போ ஒரு கொலை பண்ணால் எல்லாருக்குமே நம்ம ஒரே தண்டனை தான் கொடுப்போம். அப்போ ப்ரொபோஷனலாக தான் கொலை அந்த தண்டனை கொடுப்போம். என்னன்னா அந்த கொலையை எந்த சுச்சுவேஷன் சொன்னாங்க, அது எவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படி நம்ம பார்த்துட்டு தான் அந்த தண்டனை கொடுப்போம். தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி. த கோர்ட் ஓவர் டர்ன் அ கேஸ் ஆன் ப்ரொபோஷனாலிட்டி கிரவுண்ட்ஸ். ப்ரொபோஷனாலிட்டி கிரவுண்ட்ஸ்னா ஸோ வந்துட்டு கொலை பண்ணிட்டான், அது நிரூபிச்சாச்சு, அப்போ வந்து தண்டனை கொடுத்துருவானா? கிடையாது. அவன் எந்த சுச்சுவேஷனை கொலை பண்ணா, எந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் அவனுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு இந்த இஷ்யூ வந்து எவ்வளவு சீரியஸான இஷ்யூன்னு பார்த்துட்டு சொல்றதுக்கு தான் ப்ரொபோஷனாலிட்டி கிரவுண்ட்ஸ். சினோனிம்ஸ் கரஸ்பாண்டிங், ப்ரொபோஷனேட், கம்பேரபிள், ரிலேட்டிவ், கோரிலேட்டிவ், இதெல்லாம் இதுக்கான சினோனிம்ஸ். அடுத்து அப்போர்ஷன். டு கிவ் ஆர் ஷேர் அவுட் சம்திங், எஸ்பெஷலி blame or money among several people or things. ஸோ அப்போர்ஷன் என்னன்னா டு கிவ் ஆர் ஷேர் அவுட் சம்திங். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி கொடுக்குறது, எஸ்பெஷலி blame or money among several people or other things. இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, இந்த தப்புல எல்லாருக்கும் பங்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்றதுக்கு பேர் தான். அப்போ இப்போ இந்த தப்புன்றது நான் மட்டும் பண்ணல, இவங்க செஞ்சனால தான் இந்த தப்பு நடந்துச்சு, இவங்களுக்கு இதில் பங்கு இருக்குன்னு சொல்றது அப்போர்ஷன். when we know how much is profit, then we can apportion the money among between us. அப்போ மணியா இருக்கட்டும் இல்லை பிளேமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பிரிக்கிறதுக்கு பேரு தான் அப்போர்ஷன். ஷேரிங் தான், பட் இந்த ரெண்டு ரிலேட்டட் டேர்ம்ஸ்க்கு நம்ம தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதோட நம்ம இன்னைக்கான vocabulary நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த vocabulary நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நான் வந்து டாப் 100 SSCக்கான விதிகள் சீரிஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பட் கூடிய சீக்கிரம் அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் ரெகுலராக போயிடும். ஓகே, அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் கிராமர் போர்ஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் வர RRB எக்ஸாமுக்காக. ஸோ உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் இருக்கோ, என்ன மாதிரி டாபிக்ஸ் போனால் கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ சொல்லுங்கள். நம்ம அதுபடி எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ.